Hi students, welcome to AS Academy. So video வந்து எனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். செலக்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் பண்ண ஷார்ட்கட் பார்த்துட்டு இருக்கோம். வேதிக் மேக்ஸ் அது எதுவும் பாத்தீங்கன்னா பார்ட் 7 ஓகேவா? ஆல்ரெடி 6 பார்ட்ஸ் பார்த்திருந்தோம். இந்த பார்ட் 7ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு நம்பருக்கான ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ரெண்டு ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஷார்ட்கட் நம்ம இதுல பார்க்க போறோம். சரிங்களா? யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தரா வரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அந்த வேதிக் மேக்ஸ்க்கான ஷார்ட்கட்கான பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் இந்த வீடியோக்கு அப்புறம் போட்ட வீடியோ எல்லாமே அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதா? அதே வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் பார்த்தறலாம், அடுத்து கியூப் ரூட் பார்க்கலாம். ஓகேவா? சோ ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட். இந்த ஸ்கொயர் ரூட் பார்க்கிறதுக்கு ரெண்டு மூணு மெத்தட் இருக்கு. ஒன்னொன்னு கரெக்டா சொல்றேன், கரெக்டா கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபார்மட் எழுதி போடுறேன், அதை கவனிங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9 0 1 4 9 6 5. இது ஸ்கொயர், இது ரூட். என்ன சார் எழுதி போட்டிருக்கீங்க அப்படின்னா கவனிங்க. அதாவது 0ஓட ஸ்கொயர் 0, 1 ஸ்கொயர் 1, சேம் டைம் 9 ஸ்கொயர் என்ன வரும்? 81 வரும். பட் அது எதுல முடியுது? 1ல தான் முடியுது. இதனால என்ன சொல்ல வரேன்னா ஒரு நம்பர் 0ல முடிஞ்சதுன்னு வைங்களே, அதோட ஸ்கொயரும் 0ல தான் முடியும். இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நான் சொல்லிருக்கேன். லாஸ்ட் டிஜிட். ஒரு நம்பர் 1ல முடியுதுன்னா அதோட ஸ்கொயரும் 1ல தான் முடிஞ்சிருக்கும். ஒரு நம்பர் 9ல முடியுதுன்னா அதோட ஸ்கொயரும் 1ல தான் முடியும். சேம் லைக் தட் ஒரு நம்பர் 2ல முடிஞ்சாலும் சரி 8ல முடிஞ்சாலும் சரி அதோட ஸ்கொயர் 4ல தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா 2 ஸ்கொயர் 4, 8 ஸ்கொயரும் 64. ஒரு நம்பர் 3ல முடிஞ்சாலும் சரி 7ல முடிஞ்சாலும் சரி அதோட ஸ்கொயர் 9ல தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49. 4ல முடிகிற நம்பரும் 6ல முடிகிற நம்பரும் அதோட ஸ்கொயர் 6ல தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36. ரெண்டுமே இதுல முடியுது, 6ல தான் முடியுது. 5 ஸ்கொயர் 25, 5ல தான் முடியும். அப்ப இது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும்ங்களே, ஒரு நம்பர் 0ல முடிஞ்சிருந்ததுன்னா என்ன அதோட ரூட் எதுல முடிஞ்சிருக்கும்? 0ல தான் முடிஞ்சிருக்கும். ஒரு நம்பர் 5ல முடிஞ்சிருந்ததுன்னா அதோட ரூட் கண்டிப்பா 5ல தான் முடியும். இப்ப ஒரு நம்பர் 1ல முடிஞ்சிருக்குன்னு வைங்க, அதோட ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, அது 1லயும் முடிஞ்சிருக்கலாம் அல்லது 9லயும் முடிஞ்சிருக்கலாம். சோ 1 or 9. அதே மாதிரி 4னா அதோட ரூட் 2லயும் முடியலாம் இல்ல 8லயும் முடியலாம். 9னா அதோட ரூட் 3லயும் முடியலாம் 7லயும் முடியலாம். 6னா அதோட ரூட் 4லயும் முடியலாம் 6லயும் முடியலாம். ரைட்டா? அதே மாதிரி எந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதோட ஸ்கொயர் கண்டிப்பா இதுல தான் முடிஞ்சிருக்கும். புரியுதா? இப்ப 2ல முடிஞ்சிருக்குன்னா அது கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்காது. ஏன்னா 2 இதுல வரல, 3 வரல, 4 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 6 வந்திருக்கு, 7 வரல, 8 வரல. அப்ப 2 3 7 8 இந்த 4 நம்பர்லயும் ஒரு ஸ்கொயர் முடியவே முடியாது. இதுல முடிஞ்சதுன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கவே இருக்காது. அப்ப ஸ்கொயர்னால இதுல மட்டும் தான் முடிஞ்சிருக்கும். ரைட்? அப்ப லாஸ்ட் டிஜிட்கான ரூட்டை நான் இதுல சொல்றேன். புரியுதா? இதை ஃபர்ஸ்ட் கவனிங்க. இதை ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணுங்க. ரைட்டா? இப்போ அப்படியே அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்ப நம்ம டைரக்டா சம்முக்குள்ள போயிடலாம். 3136. இப்ப இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 3136 இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா 2 மெத்தட் இருக்கு, ரெண்டையுமே சொல்லி தரேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்ப இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இது எதுல முடிஞ்சிருக்கு? 6ல முடிஞ்சிருக்கு. 6ல ஒரு நம்பர் முடிஞ்சிருதுன்னா அதோட ரூட் எதுல முடிஞ்சிருக்கலாம்னு சொன்னேன். 1 4ல முடிஞ்சிருக்கலாம் இல்ல 6ல முடிஞ்சிருக்கலாம் சொன்னோமா? 6னா அது 4ல முடிஞ்சிருக்கும் இல்ல 6ல முடிஞ்சிருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இத படிக்கணும். அப்ப லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட்னா இந்த கடைசி 2 நம்பர் எடுத்து விட்டுறணும். ஸ்கொயர் ரூட்னா கடைசி 2 நம்பர் எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டீங்கன்னா என்ன நம்பர் இருக்கு? 31. இந்த 31ங்கிறது எந்த ஸ்கொயருக்கும் எந்த ஸ்கொயருக்கும் நடுவுல இருக்கு. அதாவது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப 4 ஸ்கொயர்ன்றது 16, 5 ஸ்கொயர்ன்றது 25, 6 ஸ்கொயர்ன்றது 36. இப்ப இந்த 31ங்கிறது இந்த ரெண்டுக்கும் நடுவுல தானே வருது. அப்ப அந்த கம்மி நம்பர் வந்து எதோட ஸ்கொயர்? 5ஓட ஸ்கொயரா? அந்த 5ஐ இப்படி முன்னாடி போடணும். அவ்வளவுதான். அப்ப இது எதோட ரூட்டா இருக்கும்னா, இதோட ரூட் வந்து என்னவா இருக்கும்னா, ஒன்னு 54 இருக்கும் இல்ல 56 இருக்கும். பட் ஒண்ணுதானே சேர்னா அதை எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்றேன் நெக்ஸ்ட். ஓகேவா? அதை சொல்றேன். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா?
முதல்ல என்ன பண்றீங்க, 6 பாக்குறீங்க, 4 6 முடிஞ்சு. 2 நம்பர் எடுத்து விட்டா 31. இந்த 31 எந்த ஸ்கொயருக்கு எந்த ஸ்கொயர் நடுவுல இருக்கு? 5 ஸ்கொயருக்கும் 6 ஸ்கொயருக்கும் நடுவுல இருக்கு. ஏன்னா 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, ரெண்டு நடுவுல இருக்கு. அத சின்ன நம்பரை போட்டுறணும் முன்னாடி. முடிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா 55 ஸ்கொயர் நமக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா இதுக்கான ஸ்கொயர் என்னது? 5 ஸ்கொயர் 25, 5க்கு அடுத்த நம்பர் 6, 6 5 30. இதெல்லாம் போன வீடியோல பாத்துக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த 3025 விட அதிகமா இருக்கா இல்ல 3025 விட கம்மியா இருக்கான்னு பாருங்க. இது 3025 விட அதிகமா இருக்கு. அப்ப 55 விட அதிகமா இருக்க இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும். ஒருவேளை இந்த 3025 விட இது கம்மியா இருந்திருந்தது அப்படின்னா 55 விட கம்மியா இருக்க 54 ரூட்டா இருந்திருக்கும். இது ஒரு நார்மல் மெத்தட். திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் 6 எடுத்துக்க போறீங்க. அதோட லாக் 4 இருக்கலாம் 6 இருக்கலாம். இந்த 2 நம்பரை பார்த்து 2 நம்பரை விட்டுறணும். எடுத்து விட்டு இதை பார்த்து செக் பண்ணணும். ஓகேவா? 2 ஆப்ஷன் வரும். அப்ப நீங்க 55 வச்சு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா 55 வச்சு செக் பண்ணிக்கலாம். கம்மியா வந்து அதிகமா தான் பார்த்தா முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இல்லனா இன்னொரு மெத்தட் சொல்றேன், கவனிங்க. இன்னொரு மெத்தட் என்னன்னா, இதுக்கு வந்து வேல்யூஸை ரவுண்ட் பண்ண தெரியணும். இப்ப 50 ஸ்கொயர்ன்றது 2500, 60 ஸ்கொயர்ன்றது 3600. இது உங்களுக்கு தெரியும்ல. 70 ஸ்கொயருங்க 4900. லைக் தட் போயிட்டே இருக்கும். ஏன்னா 6 முடிஞ்சிருந்தா 4 6 இந்த ஸ்டெப்பை போடணும். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த 3136ன்றது எந்த கேப்புக்குள்ள வரும்? இந்த கேப்புக்குள்ளதான் வரும். இதை தாண்டி போட அப்ப இதோட ரூட் 50ஸ்ல தான் எழுதிருக்கும். அது 51 52 53 54 வாட் எவர் லைக் திஸ். பட் 50 இந்த 50ஸ்ல வந்திருக்கும். ஏன்னா 3600க்கு மேல போயிட்டாலே 60ஸ்ல வரும். இது நடுவுல இருக்கு. அப்ப 50ஸ்ல தான் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்க 54 56 போட்டுக்கலாம். ஆனா அந்த 55 வச்சு நீங்க இப்படிதான் பண்ணணும். 55ஓட ஸ்கொயர் தான் 3025. இது நமக்கு ஷார்ட்கட் தெரியும். அப்ப இதை விட இது அதிகமா இருக்கு. அப்ப 55 அதிகமா இருக்கும் 56 இப்படி போட்டாலும் ஓகே. அதாவது அந்த 2 நம்பரை எடுத்து விட்டு போறது ஓகே. இல்லைன்னா இந்த வேல்யூஸை ரவுண்ட் பண்ணி பண்ணனாலும் ஓகே. இதான் ஸ்கொயர் ரூட்கான மெத்தடு. இன்னொரு சம் கூட பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் கவனிங்க. 7744 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். ஏன்னா இது ஃபேன்சி நம்பர், அதுக்காக 7 முடிஞ்சிருக்கு 4ல. அப்ப இதுக்கான ரூட் ஒன்னு 2ல முடிஞ்சிருக்கலாம், இல்ல 8ல முடிஞ்சிருக்கலாம். ஏன்னா 2ஓட ஸ்கொயர் 4, 8ஓட ஸ்கொயர் 64, ரெண்டுமே 4ல தான் முடியும். இப்ப முன்னாடி நம்பரை கண்டுபிடிக்கணும். முன்னாடி நம்பரை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? கடைசி நம்பர் எடுத்து விட்டுருக்கணும். இது என்னது? 77. 77ன்றது 8 ஸ்கொயர் 64க்கும் 9 ஸ்கொயர் 81க்கும் நடுவில் இருக்கக்கூடியது. 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81. அப்ப 8 தான் நீங்க போட்டுக்கணும். அப்ப ஒன்னு 82 இருக்கும், இல்ல 88 இருக்கும். இப்ப எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 85 வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 85ஓட ஸ்கொயர் என்னது? 5 ஸ்கொயர் 25, 8 கட்ட நம்பர் 9, 9 72, 7225. இப்ப இந்த 7744ன்றது 7225 விட அதிகமா இருக்கு. அப்ப 85 விட அதிகமா இருக்கிற 88 தான் ஆன்சர். இல்ல அப்படின்னா 4னா 2 வரும் 8 வரும். இப்ப 80 ஸ்கொயர் 6400, 90 ஸ்கொயர் 8100. அப்ப நான் இங்க 9 போட்டேன்னா 8100 தாண்டி போகும். இங்க இருக்கிற 7000. அப்ப முன்னாடி 8 தான் போடணும். 85 வச்சு செக் பண்ணி பாருங்க. 85 ஸ்கொயர்ங்கிறது 7225. அதை விட அதிகமா இருக்கு. அப்ப 85 விட அதிகமா இருக்க 88 ஆன்சர். இதுதான் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? அப்ப ஸ்கொயர் ரூட்டை நான் உங்களுக்கு இதுல கிளியரா சொல்லிட்டேன். இப்ப அப்படியே என்ன பண்ணலாம்? கியூப் ரூட்டுக்கு போயிடலாம். கவனிங்க, கியூப் ரூட் ஈஸி. ஸ்கொயர் ரூட்டை கம்பேர் பண்றப்ப கியூப் ரூட் லிட்டில் பிட் ஈஸியா இருக்கும். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் போடலாம், அது மாதிரி கியூபுக்கு ஒரு நம்பர் போடுறேன். கவனிங்க, இது என்ன சார் அப்படின்னா, நம்ம 0ஓட கியூப் என்னது? 0. 1 கியூப் 1, 2 கியூப் 8. அப்ப 0ஓட கியூப் 0ல தான் முடியும், 1ஓட கியூப் 1ல தான் முடியும். அதனால அதை சிங்கிளா விட்டேன், அதுலயே முடிஞ்சிருக்கு. 2 கியூப் 8ல முடியும். என்ன? அப்ப 8ஓட கியூப் 512, ரைட்டா? அப்ப 512 ஏல முடிஞ்சிருக்கு, 2000 முடிஞ்சிருக்கு. அப்ப 2ஓட கியூப் 8ல முடியும், 8ஓட கியூப் 2ல முடியும். ரைட். 3 கியூப் என்னது? 27 ஏல முடியுது, 7ல தான் முடியுது. 7ஓட கியூப் 343 ஏல முடியுது, 3ல தான் முடியுது. அப்ப ஒரு நம்பர் 2ல முடிஞ்சிருக்குன்னா அதோட கியூப் 8ல தான் முடியும். ஒரு நம்பர் 8ல முடிஞ்சிருந்தா அதோட கியூப் 2ல தான் முடியும். சேம் டைம் ஒரு நம்பர் 3ல முடிஞ்சிருந்தா அதோட கியூப் 7ல தான் முடியும். ஒரு நம்பர் 7ல முடிஞ்சிருந்தா அதோட கியூப் 3ல தான் முடியும். அப்ப இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் இன்டர்லிங்க்.
மத்தபடி 0ல முடிஞ்சிருக்குன்னா அதோட கியூப் 0 தான், 1ல முடிஞ்சிருக்குன்னா அதோட கியூப் 1ல தான். சேம் 4 கியூப்னா 4ல தான் முடியும், ஏன்னா 4 கியூப் 64. 5 கியூப் 5ல தான் முடியும், ஏன்னா 5 கியூப் 125. 6 கியூப் 216, 6ல தான் முடியும். 9 கியூப் 729, அதுவும் 9ல தான் முடியும். அப்ப இத அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும்னா, இப்போ ஒரு நம்பர் 0ல முடிஞ்சிருக்குங்க, அதோட கியூப் ரூட் எதுல முடிஞ்சிருக்கும்? 0ல தான் முடியும். ஒரு நம்பர் 1ல முடிஞ்சிருக்கு, அதோட கியூப் ரூட் 1ல தான் முடியும். ஒரு நம்பர் 2ல முடிஞ்சிருந்தா அதோட கியூப் ரூட் 8ல முடியும். சேம் ஒரு நம்பர் 8ல முடிஞ்சிருந்தா அதோட கியூப் ரூட் 2ல தான் முடியும். ஒரு நம்பர் 3ல முடிஞ்சிருந்தா அதோட கியூப் ரூட் 7ல முடியும். ஒரு நம்பர் 7ல முடிஞ்சிருந்தா அதோட கியூப் ரூட் 3ல முடியும். சேம் இதெல்லாமே அந்தந்த நம்பராவே தான் இருக்கும். ஸ்கொயர்ல ஒரு நம்பர் தான் வரும், ஒரு நம்பர் வராம இருந்தது. அப்படி கியூப்ல வராது, எல்லா நம்பருமே வந்துடும். 0 1 2 3 4 5 6 7 8 9 எல்லாமே வந்துடும். புரியுதா? இப்ப இது எப்படி சம்மா பாக்குறது நான் சொல்லி கொடுத்துறேன், கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு 9 2 6 1 இதுக்கான கியூப் ரூட் வேணும்னு வச்சுக்கோங்க. 1ல முடிஞ்சுன்னா என்னதான் வரும்? 1 தான் வரும். அப்ப இங்க ஒரே பாசிபிள் தான். ஸ்கொயர்ல 2 பாசிபிள் எடுத்து செக் பண்ணாலும் அது கியூப்ல கிடையாது. அப்ப 1ல முடிஞ்சிருந்தா அதோட ரூட் எதுலாம் முடியும்? 1ல மட்டும் தான் முடியும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறப்ப கடைசி 2 நம்பர் எடுத்து விட்டீங்களா, இது கியூப் ரூட், அப்ப 3 நம்பர் எடுத்து விட்டணும். எடுத்து விட்டா இங்க என்ன இருக்கு? 9. ஆக்சுவலா 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27 போயிடும். 9 தான் இருக்கு, அப்ப நீங்க 2 தான் போடணும். இதுதான் ஆன்சர். அவ்வளோ, வெரி சிம்பிள். 1னா 1, 0னா 0, 8னா 2, 2னா 8, 7னா 3, 3னா 7, நீங்களும் அதே நம்பர் தான். அப்ப 1னா 1, 3 நம்பர் எடுத்து விடுங்க. இது 2 கியூப் 8, 3 கியூப் 27 போயிடும். அது நமக்கு வேண்டாம், 9 தான் இருக்கு, அப்ப 2 போட்டு விட்டுருங்க. ரைட்டா? அடுத்த சம் பார்க்கலாம். ஸ்கொயரை விட கியூப் ஈஸி கம்பேர் பண்றப்ப 32768 இதுக்கான கியூப் ரூட்னு வச்சுக்கோங்க. எதுல முடிஞ்சிருக்கு? 8ல. அப்ப அதோட ரூட் எதுல முடியும்? 2ல முடியும். 3 நம்பர் எடுத்து விட்டுருங்க. 32. 32ங்கிறது ஆக்சுவலா 3 கியூப் 27, 4 கியூப் 64 போயிடும். நமக்கு அது போக தேவையில்ல. அப்ப முன்னாடி 3 போட்டீங்கன்னா 32 தான். அப்ப 32768 கியூப் ரூட்ங்கிறது 32. அவ்வளவுதான். ஈஸி, வெரி ஈஸி, சிம்பிள் தான். ஓகேவா? இன்னொரு சம் கூட பார்க்கலாம். 12167 இதோட கியூப் ரூட் என்ன? 7ல முடிஞ்சிருந்தா அது 3ல முடிஞ்சிருக்கும். 3 நம்பர் எடுத்து விட்டுருங்க, 12. புரியுதா? 12ங்கிறப்ப 2 கியூப் 8, 3 கியூப்னா 27 போயிடும். அப்ப 2 எடுத்துக்கிட்டா போதும் 23. அப்ப 23ஓட கியூப் தான் 12167. 12167ஓட கியூப் ரூட் தான் 23. அவ்வளவுதான். அப்ப நம்ம இந்த வீடியோல ஸ்கொயர் ரூட்கான கியூப் ரூட்கான ஷார்ட்கட் பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ இது தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு இந்த வேதிக் மேக்ஸ் ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும். அது பெர்சன்டேஜ்க்கான பெர்சன்டேஜ் வேல்யூ எப்படி ஈஸியா இருக்காங்க ஷார்ட்கட் மட்டும் நம்ம அடுத்த பார்ட்ல பார்த்துட்டோம் அப்படின்னா மேக்ஸ்க்கான ஷார்ட்கட் அந்த வேதிக் மேக்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு ஃபுல்லா முடிஞ்சிடும். ஓகேவா? சோ இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.